ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. தியான யோகம் பற்றி விவரமாக கேட்க விரும்புகிறேன்னு வியாசர் வேண்டினார். முந்தி ஒரு சமயம் நந்தி தேவருக்கு சிவபெருமான் சொன்னதை அப்படியே சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். பிராணாயாமம், தியானம், பிரத்யாகாரம், தாரணை, யோகம்னு 5 விதமாக சொல்லப்படுது. பிராணாயாமம்ங்கிறது பிராண வாயுக்களை இழுத்து ஒரு இடத்துல நிறுத்துறது. இது உத்தமம், மத்தியமம், அதமம்னு 3 வகைப்படும். இந்த 3லையும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மந்தா, மத்தியம, உத்தமம்னு 3 வகை இருக்கு. பிராணவாயுக்களை 12 மாத்திரை காலம் நிறுத்தி வைக்கிறத மந்தம்னு யோக சாஸ்திரங்கள் சொல்லுது. 24 மாத்திரை காலம் நிறுத்தி வைக்கிறத மத்தியமம், 36 மாத்திரை காலம் நிறுத்தி வைக்கிறது உத்தம பிராணாயாமம். இப்படிப்பட்ட பிராணாயாமங்களை நிறைய தடவை செய்யறது யோகங்களோட வகைகளா சொல்லப்படுது. இதை கொஞ்ச காலம் பயிற்சி பண்ணி பழகிட்டு வரணும். யாருக்கு இதில் அதிகமாக பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு சிங்கங்கள், யானைகள், புலிகள், மான்கள், பறவைகள், முதலைகள் முதலான ஜந்துக்கள் அடங்கி வசியமாகும். இப்படி எல்லா ஜந்துக்களையும் சுவாதீனப்படுத்திக்கிறத வசித்துவம்னு சொல்லுவாங்க. இப்படி பிராணாயாமத்தை ஒரு தடவை செஞ்சாலும் பிறந்ததுலேருந்து செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகும். அக்னிஷ்டோமம் முதலான யாகங்கள்னாலையும், கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களில் குளிக்கிறதுனாலையும், ஏகாதசி விரதங்களாலையும், தபோ நியமங்களாலையும், எல்லா தானங்களாலையும் கூட இந்த பிராணாயாமங்களை அனுஷ்டிக்கிறவங்க அடைகிற பலனை அடைய முடியாது. 5 புலன்களான கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் இது எல்லாத்தையும் வெளி உலக தொடர்பிலிருந்து விலக்கி உள்முகமா திருப்புறது பிரத்யாகாரம். மனசு அலைபாயாம ஒரு நிலையில நிலைப்படுத்துறது தாரணை. பிராணாயாமத்தினால பாவங்களை ஒழிச்சு, தாரணையினால மனசை நிறுத்தி, பிரத்யாகாரத்தினால இந்திரியங்களை அடக்கி, தியானத்தினால அழிவே இல்லாத பரிபூர்ணமான தேஜோமயமா இருக்க பரபிரம்மத்தை தைலதாரை மாதிரி இடைவிடாம தியானிக்கிறது யோகம். இப்படி யோகம் பண்றதுக்கு ஸ்வஸ்திகம், பத்மாசனம், பத்ராசனம், வீராசனம் நிறைய ஆசனங்கள் இருக்கு. 2 முழங்கால்களையும் மடக்கி 2 பாதங்களையும் தொடக்கி கீழே வச்சு நேர உட்கார்ந்து மனசை உலக விஷயங்கள்ல அலைய விடாம அதை நிலை நிறுத்தி தியானம் செய்கிறவங்க பாவங்கள் எல்லாம் அவங்கள விட்டு போகும். பத்ராசனத்தில் யோகம் செய்கிறவங்களுக்கு விஷத்தினால ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இருக்காது. இப்படி பலவிதமான ஆசனங்களை முறைப்படி தெரிஞ்சுக்கணும். இந்திரியங்களை உலக விஷயங்களில் போகாமல் நிறுத்தணும். கல் மாதிரி அசையாமல் இருக்கணும். தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு போய் ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு போகணும். நாக்க கூட அசைக்காம முன்னாடி சொன்ன பிராணாயாமங்களை செய்யறது தான் 4வதான மோட்ச புருஷார்த்தத்துக்கு சாதகம். தாரணைய கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி பழகினவங்க வேத வித்த ஆகி பரமாத்மாவை தரிசிச்சு பிறவிய ஒழிப்பாங்க. இப்படி தாரணைய சிறப்பா பழகி அப்புறம் அதை மெல்ல விடுறது பிரத்யாகாரம். பிராணவாயுவை தரிக்கிறது பிராணாயாமம். அந்த வாயுவை ஒரு இடத்துல தரிச்சா தாரணை. உலக விஷயங்களை கைவிடுறது பிரத்யாகாரம். இந்த 3 சேர்ற இடத்துல யோகம் சித்தியாகும். அந்த யோக சித்தியால ஆத்மாவை எல்லாத்துலேயும் சந்திரனை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். அப்படி பார்த்தா மோட்சம் உண்டாகும். இந்த தத்துவ லட்சணங்களை உத்தமனுக்குத்தான் உபதேசிக்கணும்.